மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே அமைந்துள்ளது புலியூர் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் 21 வயதான லாவண்யா. இவருக்கும் கண்ணாங்குடி பகுதியைச் சேர்ந்த 31 வயதான மணிகண்டன் என்பவருக்கும் கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்துள்ளது. தன்னை விட கணவருக்கு 10 வயது அதிகமாக இருந்ததால் லாவண்யாவுக்கு இந்த திருமண வாழ்க்கையில் நாட்டமில்லாமல் இருந்துள்ளது. இதனால் மணிகண்டனுடன் வாழ விருப்பமில்லாத லாவண்யா அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டிற்கு செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த சூழலில் மணிகண்டன் லாவண்யா தம்பதிக்கு கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. லாவண்யா தனது குழந்தையுடன் கடந்த 3 மாதங்களாக தாய் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் கணவர் மணிகண்டன் நாக்பூரில் பணிபுரிந்து வந்துள்ளார். இதனிடையே கடந்த 6ஆம் தேதி இரவு லாவண்யாவின் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் அவர் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை பறித்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டு சென்றதாக கத்தி கூச்சலிட்டுள்ளார். இந்த சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக லாவண்யா வீட்டுக்குள் விரைந்து வந்து பார்த்துள்ளனர். அப்போது வீட்டின் பின்புறம் இருந்த தண்ணீர் பேரலுக்குள் குழந்தை இறந்த நிலையில் கிடந்துள்ளது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக கீரனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து உயிரிழந்த குழந்தையை மீட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு உடற்கூராய்வு முடிந்த நிலையில் குழந்தை தண்ணீரில் மூழ்கி மூச்சு திணறி உயிரிழந்தது தெரிய வந்தது. இதையடுத்து வழக்கில் வேகம் காட்டிய போலீசார் லாவண்யா, அவரது தாய் பொன்னருப்பு மற்றும் கணவர் மணிகண்டன் ஆகியோரிடம் தனித்தனியாக விசாரணை நடத்தினர். அதில் போலீசாரின் சந்தேகம் லாவண்யா பக்கம் திரும்பியது. அவரிடம் துருவி விசாரணை மேற்கொண்டதில் குழந்தையை தான் கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து போலீசாரிடம் லாவண்யா அளித்த வாக்குமூலத்தில் மணிகண்டனுக்கும் லாவண்யாவுக்கும் 10 வயது வித்தியாசம் இருந்ததால் திருமணமான நாளில் இருந்து அவருடன் சேர்ந்து வாழ விருப்பமில்லாமல் இருந்துள்ளார். திருமணமாகி 10 நாட்கள் மட்டுமே கணவருடன் வாழ்ந்த லாவண்யா அதன் பிறகு தாய் வீட்டில்தான் அதிகம் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் லாவண்யாவுக்கு 5 மாதங்களுக்கு முன்பு குழந்தை பிறந்துள்ளது. அப்போது குழந்தையை காரணம் காட்டி கணவருடன் சேர்ந்து வாழும்படி லாவண்யாவை தொடர்ந்து குடும்பத்தினர் வலியுறுத்தி வந்துள்ளனர். இதனால் அதிருப்தியடைந்த லாவண்யா தனது வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கும் குழந்தையை கொல்ல திட்டம் தீட்டியுள்ளார். அதன்படி தனது வீட்டில் மர்ம நபர்கள் புகுந்தது போல நாடகமாடி தான் 10 மாதம் சுமந்து பெற்ற குழந்தையை தண்ணீர் பேரலில் முக்கி கொலை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து லாவண்யா மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர். திருமண உறவில் நாட்டமில்லாத இளம்பெண் தான் பெற்றெடுத்த குழந்தையை தண்ணீர் பேரலில் மூழ்கடித்து கொலை செய்த சம்பவம் புதுக்கோட்டையை அதிரச் செய்திருக்கிறது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.